இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆக்ரோகெமிக்கல்ஸ். ஆக்ரோகெமிக்கல்ஸ்னால் வந்துட்டு கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரில் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது ஆக்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஓவர் யூஸ் ஆஃப் ஆக்ரோகெமிக்கல்ஸ் காசஸ் நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ். இது அளவாக யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அதே வந்துட்டு ஓவர் யூசேஜ் ஆயிடுச்சுன்னா அது நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ், சாயிலோட நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ்க்கு ஒரு காசாக வந்துட்டு ஆயிரும். ஓகேவா? இது வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ஆகும் அப்படின்ட்டு கில்ஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் சாயில் ஆர்கானிசம். சாயிலில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்புறம் சாயில் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிரும். காசஸ் யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் எங்கே நடக்கும்? நம்ம லேக்ஸில் நடக்கும். லேக்ஸில் வந்துட்டு யூட்ரோஃபிகேஷன் இது காஸ் பண்ணிடும். அஃபெக்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அக்வாட்டிக் அனிமல்ஸ் அது பாதிக்கும், அப்புறம் அதோட ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கும். ஓகேவா? பெஸ்டிசைட்ஸ் ஈவன் அ ட்ரேஸ் வுட் பி அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். இது ஹியூமன்ஸ்க்கு. ஹியூமன் வந்துட்டு பெஸ்டிசைட் கலந்த எந்த வாட்டர் குடித்தாலும் அது வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஓகேவா? அது அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஏரோசோல்ஸ் கிரியேட் ஏர் பொல்யூஷன். இங்கேருந்து நம்மளுக்கு ஏரோசோல்ஸும் ரிலீஸ் ஆகும். அப்படின்னா குட்டி குட்டி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஆர் இன்செக்டிசைட்ஸ் வந்துட்டு ஏரோசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு சப்போஸ் அந்த நம்ம ஏரோசோல்ஸை இன்ஹேல் பண்ணோன்னா நம்மளுக்கு கிவ்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். அதை நம்ம இன்ஹேல் பண்ணோன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்கும் அது வந்துட்டு ஒரு வழி வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சம்ஷன் மே லீட் டு பாய்சனிங், சைட் எஃபெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. அது நம்ம தெரியாமல் கன்சியூம் பண்ணிட்டோன்னா, அந்த ஆக்ரோகெமிக்கல்ஸ் ஓவராக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கன்சியூம் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு பாய்சனிங்காக மாறிடும். ஓகே, பாய்சனாக மாறிடும். இன்னும் இல்லைன்னா மற்றோட சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்கின் ரேஷஸ் அண்ட் ஐ இரிட்டேஷன். நம்மளுக்கு ஸ்கின் ரேஷஸ் அண்ட் ஐ இரிட்டேஷன் அது காஸ் பண்ணும். கார்சினோஜெனிக். சிலது வந்துட்டு கார்சினோஜெனிக் அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸாகவும் இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் நியூரோடாக்சிட்டி. நியூரோடாக்சிட்டினா நம்மளோட நரம்பு, அதை வந்துட்டு இது டாக்ஸினாக மாற்றும். ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் இது வந்துட்டு ஒரு காஸாக இருக்குது. எஃபெக்ட்ஸ் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அது கொன்னுரும். ஓகேவா? இது ஆக்ரோகெமிக்கல்ஸோட எஃபெக்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பயோமேக்னிஃபிகேஷன். ஓகேவா? ஜென்ரலாக சொல்கிறேன். மேக்னிஃபிகேஷன்னா பெருசாகிட்டே போயிட்டுருக்குறது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குறது. இதுதான் வந்துட்டு. ஆனால் பயாலஜியே இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். when non-biodegradable substances enter the food chain. non-biodegradable substance வந்துட்டு நம்மளோட ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வர அந்த வேஸ்ட், அதை வந்துட்டு நம்மளோட ஃபுட் செயினில் கலந்துருச்சுன்னா they do not get metabolized. அப்படின்னா மெட்டபாலிசம் நம்ம உடம்புல நடக்குது இல்லையா, அது மெட்டபாலைஸ் ஆகாது. அதே மாதிரி ஆர் broken down, அது பிரேக் டவுனும் ஆகாது. ஓகேவா? நம்ம ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் பிரேக் டவுனுக்குள்ளே போகும் இல்லையா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறும் இல்லையா, அது நடக்காது. ஆர் எக்ஸ்பெல்ட், வெளியவும் வராது. இன்ஸ்டெட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபுட் செயின். அப்படின்னா அது வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் வெளியே வராமல் அது அந்த பாடியிலே தங்கி ஃபுட் செயின் ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? எது? பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ். டியூரிங் திஸ் ப்ராசஸ் தே ஷோ இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் which is called பயோமேக்னிஃபிகேஷன். அப்படின்னா இந்த ப்ராசஸில் அந்த ஃபுட் செயின்லேயே போயிட்டுருக்கும் போது ஒன்றுலேருந்து இப்போ ப்ரைமரி கன்சியூமர் டு செகண்டரி கன்சியூமர் போகும்போது ப்ரைமரி கன்சியூமர் சப்போஸ் ஒரு 1% இருந்துச்சுன்னா 5% இருந்துச்சுன்னா அதே செகண்டரி கன்சியூமர் போகும்போது 10% மாறிடும். ஓகேவா? அங்கே ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் இன் கான்சன்ட்ரேஷன். அதுதான் வந்துட்டு பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் டாக்ஸிட்டி அண்ட் மேபி லீத்தல். இது வந்துட்டு டாக்ஸிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் லீத்தல்னால் டெத் காசிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு டிடிடி அண்ட் மர்க்குரி. இது வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் இல்லாட்டி வந்துட்டு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். மர்க்குரி வந்துட்டு அது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து வெளியே வரும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பயோமேக்னிஃபிகேஷனோட ஒரு எக்ஸாம்பிள். டிடிடி இன் அக்வாட்டிக் ஃபுட் செயின். இது வந்துட்டு நம்மளோட அக்வாட்டிக் ஃபுட் செயினில் கலந்து அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு பாதிக்கும். ஓகேவா? ஃபிஷ்ஷை வந்துட்டு ஹியூமன் கன்சியூம் பண்ண அந்த ஹியூமன்ஸ் அப்படியே தொடுறோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பயோமேக்னிஃபிகேஷன்.